Recording in progress. Praise Lord, Pastor Niles. மைக் ஆன் பண்ணுங்க. Praise Lord, Pastor Niles. Okay. Okay. Praise the Lord. Praise Lord, praise Lord. செய்தியை தொடருங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியான வேளையில் வாழ்த்துதல் சொல்லிக் கொண்டு நான் என்னுடைய செய்தியை ஆரம்பிக்க நான் வருகிறேன். சங்கமம் வானொலிக்கு ஆக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சமுதாயத்தில் வாழக்கூடியதான நாம் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாக, தெளிவானவர்களாக, நல்ல சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அன்பர் இயேசுவை வாஞ்சியோடு தேடுகிறவர்கள் சார்பிலும் கனடா ஜீவாதிபதி சபை சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கமம் ரேடியோ சார்பிலும் வாழ்த்துகிறேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் நீர் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வு தாரும், வாழ்வதற்கு வாழ்வு தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து மகேந்திரன் ஐயா குடும்பத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகளையும் மருமக்களையும் ஆசீர்வதிப்பீராக. இன்றைய தினம் தேவன் எனது இருதயத்திலே போட்ட வசனம் அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதிசயமான காரியங்களை நீ காண்பாய். அதிசயமான காரியங்களை நீ காண்பாய். நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பங்களுக்கும், நம்முடைய சபைகளுக்கும், எங்களில் ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களை காண தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவாராக. அவர் அதிசயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் மீகாவின் புத்தகத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். இங்கே இஸ்ரவேலருக்கு தேவன் சொல்லுவதான ஒரு வாக்கு தத்துவமும் ஒரு ஆசீர்வாதமான வசனமாக இருக்கிறது. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். நம்முடைய தேவன் அதிசயங்களை காணப்பண்ணுவார். நாம் விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது இந்த அதிசயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வர பண்ணி அனுபவம் அவர்களுக்கு வேதத்திலே என்ன அனுபவம் என்று நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். வேதத்தில் அடிமைத்தனத்தின் வீடு ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்தில் அடிமையாக இருந்த வாழ்க்கையை குறிக்கிறது. அதாவது எகிப்து தேசத்தின் வாழ்க்கை ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. ரட்சிக்கப்படக்கு முதலும் அவர் ஒரு அடிமைத்தன வாழ்க்கையிலே வாழ வேண்டியவராக ஒருவர் இருக்கிறார். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, ஓங்கிய புயத்திலிருந்தும் பலத்த கருத்திலிருந்தும் தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார் என்றால், தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக 10 அதிசயங்களை தேவன் அவர்கள் முன்னால் செய்து அவர்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், அல்லது அவர்களை கானானுக்கு கூட்டிட்டு வந்தார். அன்றைக்கு எவ்வாறு எகிப்து தேசத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படி நான் என்ன அதிசயங்களை செய்தனோ அதே அதிசயங்களை உன் கண்கள் காணும் நான் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்போது
இந்த ரேடியோ மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும், நான் புதிதாக ரட்சிக்கப்பட்ட நாட்கள் தேவன் அதிசயங்களை செய்தார். அந்த அற்புதங்களை கண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த அற்புதங்களை நான் மிகவும் ஆவலாய் நான் அதை நேசித்தேன். அந்த அற்புதங்கள் நான் விடுதலையானேன். என் வாழ்க்கையிலே விடுதலையை உணர்ந்தேன். அப்படிப்பட்ட அதிசயங்களை நீங்கள் முந்தின காலங்கள் கண்டவர்கள் இருக்கலாம். பூர்வ காலங்களில் நீங்கள் கண்ட அதிசயங்களை அங்கே அந்த அதிசயங்கள் இல்லாமல் போகவில்லை. இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவர். இன்றைக்கும் அதிசயங்களை செய்ய தேவன் வல்லவர். நிச்சயமாகவே இன்றைக்கு நீங்க செய்தி முடிக்கும் போது சொல்லுவீங்க, அதிசயமான காரியங்களை இன்றைக்கு கண்டோம். கர்த்தர் எனக்காக அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களா. அவர் ஏன் அதிசயம் செய்கிறார் என்றால், அங்கே நாங்கள் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே 17ஆம் 18ஆம் வசனங்களில் நாங்கள் பார்ப்போம். மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம் நாமம் என்ன என்று கேட்கிறான். உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் உடனே, நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். அதாவது தேவனுடைய நாமம் அதிசயம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது கர்த்தருடைய பெயர் அதிசயம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவரின் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயம். இங்கேயும் நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய நாமம் அதிசயம். சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மிகவும் அருமையாக சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆங்கிலத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது it says who only does, அதாவது ஆண்டவர் ஒருவருக்கு மட்டும்தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அப்படியாக இருக்கிறது. அவர் மட்டுமே அதிசயங்களை செய்கிறவர். அவரை போல அதிசயங்களை செய்கிறவர் இந்த உலகில் ஒருவரும் இல்லை. இன்று எல்லாம் முடங்கி போயிருக்கிறது போல தோன்றலாம். இன்றைக்கு உங்களை பிரமிக்க பண்ணுகிற ஒரு தேவன் இங்கே பிரசன்னமாயிருக்கிறார். அதிசயமான காரியங்களை நான் கண்டேன் என்று நீங்கள் பிரமிக்கத்தக்கதாக அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமேன். உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆத்மாவிலே, உங்கள் ஆவியிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவர். நம்முடைய ஊழியத்திலே அதிசயங்களை செய்ய தேவன் வல்லவர். ஆமேன் சொல்வீர்களா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்வதற்கு 4 முக்கிய அஸ்திபாரங்கள், அதாவது 4 அடிப்படை காரியங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். நீங்க 4 வார்த்தையையும் நீங்கள் அதை மிகவும் அவதானமாக நீங்க எழுதி வைத்து நீங்கள் படிக்கிறதில் பிரயோஜனம் உண்டு. புத்தகத்தில், இருதயத்தில், வாழ்க்கையில் நீங்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதிசயங்களை காணப்படுவதற்கு அல்லது அதிசயங்களை செய்வதற்கு 4 முக்கிய அடிப்படை காரணங்கள் உண்டு. இந்த அடிப்படை தான் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர் என்று அவர் விளம்புகிறார். இங்கே 4 காரியங்களில் முதலாவது காரியம், யாருடைய துணையும் இல்லாமல் கர்த்தர் அதிசயம் செய்கிறார். அதாவது அவர் யாரையும் கொண்டு செய்வதில்லை, யாரை அவர் அசிஸ்டனாக வைத்து செய்கிறதில்லை. கர்த்தரே ஆவியானவர் எங்களோடு இணைந்து அதை செய்கிறார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். தேவன் அதிசயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
சர்வ வல்லமை உள்ளவர் என்று அங்கே 136வது சங்கீதம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய எல்லா எல்லைகளையும் தாண்டி தேவன் அதிசயம் செய்வார். என்னுடைய எல்லைகள் எல்லாம் தாண்டி கர்த்தர் அதிசயம் செய்கிறார். நீங்க உங்க வரம்பை வச்சு ஒரு அதிசயங்களை இவ்வளவு என்று மட்டுப்படுத்த முடியாது. எங்களுடைய ஞானம், புத்தி, அனுபவம் இந்த எல்லைக்கு அப்பால், அதாவது அதுக்கும் அதிகமாக நாம் நினைக்கிறோம். அவற்றை எல்லாம் தாண்டி கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் அற்புதம் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே தான் எரேமியாவிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாங்கள் திருப்புவோம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அங்கே தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் ஒருவேளை சந்தேகிக்கலாம் அல்லது அதை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். ஆனால் அவர் தான் எப்பொழுது எங்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்து முடிக்கிறார். எரேமியா 32:27 இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு வாக்கியத்தை, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று அதே அதிகாரத்திலே சொல்லுகிறார். இங்கே இதோ நான் மாம்சமான யாவர் மேலும், ஆம், இது மாம்சமால் கூடாதுதான். மாம்சத்தினாலே ஒருவேளை நாங்கள் முயற்சிக்கலாம், ஆனால் அது எங்களுக்கு செய்ய முடியாமல் போகிறது. மனுஷனாலே கூடாது. மனுஷனுக்கு ஒரு எல்லை உண்டு, அதுக்கு மேல் அவன் கையை விரித்து விடுகிறான். நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லுவோமாயிருந்தால், ஒரு வைத்தியத்துறையிலே போய் நாங்கள் வைத்தியத்தை குறித்து நாங்கள் யாரோடும் நாங்கள் கலந்து ஆலோசித்து காரியங்களை செய்யும் பொழுது, ஒரு ஒரு இடத்திலே வரும் பொழுது அல்லது ஒரு கட்டத்திலே அவர் கையை விரித்து விடுகிறார். என்னாலே இது முடியாது அல்லது என்னாலே இதுக்கு மேலே உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி விடுகிறார். தேவனுக்கு ஒரு எல்லை கிடையாது. மரித்தவனையும் உயிரோடு எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அதைத்தான் ஆபிரகாம் விசுவாசித்தான். இங்கே நாங்கள் ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் விசுவாசித்தான். தானும் தன் மனைவியும் சரீரம் செத்த நிலையிலும் தங்களுக்கு பிள்ளை கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். என் தேவன் சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவர், இந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர் என்று அவன் விசுவாசித்தான். அதனால் அவனுக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்றும் அவனுக்கு பெயர் உண்டானது. தேவன் இருவருக்கும் பிள்ளை பெறுகிற பலனை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதாவது எல்லைகளை தாண்டி, அங்கே சரீரம் செத்ததாயிருந்தது, சரீரத்தில் பலன் இல்லாமல் இருந்தது. அந்த வேளையிலும் அங்கே பிள்ளை பெறுகிற பலனை கர்த்தர் கொடுத்தார். அங்கே ஈசாக்கு அவர்களுக்கு மகனாக கிடைத்தது. ஈசாக்கு வளர்ந்த பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கை பலியிடச் சொன்னார். அப்படி சொன்ன பொழுது ஆபிரகாம் எதுவுமே யோசிக்கவில்லை. ஈசாக்கை பலியிட்டால் செத்து போன பிள்ளை மீண்டும் எங்களுக்கு கிடைக்குமா என்று கூட யோசிக்கவில்லை. அங்கே உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று மட்டும் விசுவாசித்தான். தேவனுடைய மகிமையை கண்டான். விசுவாசிக்க தேவன் எல்லைகளை எல்லாம் தாண்டி தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன், அறிக்கை பண்ணுங்க, அவர் அற்புதம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
கர்த்தர் எல்லையை தாண்டி நின்று செய்கிறவர், சொல்லுகிறவர். நீ போக வேண்டிய தூரம் இனிமேல் உனக்கு அதிகமாக இருக்கிறதுனால் இன்னும் பலன் கொண்டு நாங்கள் திடமனதாயிருக்க வேண்டியும் விசுவாசிக்க வேண்டும். உன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். இந்த எல்லைகளை நீ தாண்டி போவாய் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு அதிசயம் செய்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷன் கைவிற்கிற நேரத்தில் கர்த்தர் கருத்தை நீட்டுகிறார். ஒருவேளை இங்கே உலகத்திலே பணக்காரியங்களிலே பேங்க் கைவிரிக்கலாம், இதற்கு மேல் உனக்கு உதவி செய்ய முடியாது, உனக்கு கடன் தர முடியாது என்று சொல்லலாம். ஆனால் அதையும் விட மேலானவர் ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு ஆசிரியரை எடுத்தால், டீச்சர், அவர்கள் கூட ஒரு கட்டத்திலே கை விரிக்கலாம், இதற்கு மேல் உனக்கு கற்பிக்க முடியாது, உனக்கு எவ்வளவோ புரிய வைக்க முடியாது, அதனால் இவ்வளவுதான் என்னால் கூடும் என்று அவர்கள் கைவிரித்து விடுகிறார். கர்த்தர் ஒன்றை உனக்கு சொல்லுகிறார், மனுஷன் கைவிடலாம் அல்லது கைவிரிக்கலாம், கர்த்தர் கரத்தை நீட்டி அதிசயம் செய்கிற ஒரு தேவனுக்கு இருக்கிறார். அற்புதங்களால் நம்மை அங்கே வல்லமை வெளிப்படுத்துவார். மனிதன் வரைந்த எல்லையை பார்த்து பயந்து விடார். உங்களுக்கு காட்டுகிற எல்லையை பார்த்து பயந்து விடாதே. உங்கள் கண்கள் பார்க்கிற எல்லையை பார்த்து பயந்து போகாதே. உனது எல்லை தாண்டி கிரியை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் என்று தேவன் சொல்லுகிறார். அவருடைய கரம் வல்லமை உள்ளது. அவருடைய பலத்த கரம் அந்த ஒருவராக நின்று உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய எல்லாம் வல்ல போதுமானவராய் இருக்கிறார். அவருக்கு சகல மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பேரும் எல்லா பிரஸ்தாபமும் அவர் ஒருவருக்கே உரியதாகும். கர்த்தர் ஒருவருக்கு நின்று உன்னை அங்கே நினைவு கூறுகிறார். உனக்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்கிறார். உனக்காய் எழுந்திருந்து காரியங்களை செய்ய தேவன் வல்லவர். சிலர் ரதங்களை நம்பலாம், சிலர் குதிரை வீரர்களை நம்பலாம். நானோ என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலேயே நம்பியிருக்கிறேன். அவர் அதிசயமானவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நாங்கள் உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, உமது வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியை உம்முடைய வல்லமைக்கு ஒப்பாக அங்கே செய்யத்தக்கவன் யார்? தேவன் தானே. அதிசயங்களை அவர் செய்வார். யோபு அங்கே யோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். அர்த்தம், தேவனால் கூடாத காரியம் அங்கே ஒன்றும் இல்லை. தேவன் அதிசயம் செய்வார். ஆனால் மனிதனுடைய வார்த்தைகளாலோ மனிதனுடைய நாவினாலோ அதை வர்ணிக்க வார்த்தைகள் இருக்காது. அவனுடைய வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, எழுத்துக்களால் வெறித்து எழுத முடியாது. தேவன் அப்படி பிரமிக்கத்தக்க பெரிய அதிசயங்களை செய்கிற ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வர்ணனை இல்லாத அதிசயங்களை செய்து நம்மை பிரமிப்புக்குள் ஆழ்த்துகிற ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, அதிசயமானவைகளை எங்கள் கண்கள் கண்டன என்று சொல்லுகிறது. அதே வேளையிலே கூட சேர்ந்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டது, அதை கண்டவர்கள் பயந்தார்கள். அவங்களுக்கு பயம் பிடிச்சு என்ன அவங்களால்
கிரகிக்க முடியாத அளவுக்கு பெரிய அதிசயங்களை தேவன் செய்து தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நிறைவேறினது என்று நாங்கள் யோசிக்கிற காரியங்கள் அது இலகுவாக நிறைவேறி இருக்கிறதை நாங்கள் வேதாகமத்திலே பார்த்திருக்கிறோம். இது எப்படி முடிந்தது எனக்கு தெரியவில்லையே, அப்படிப்பட்ட அதிசயங்களை நீ செய்ய வல்லவர் இன்று காலையில் எந்த நிலையில் நீங்கள் இருந்தால், அல்லது இந்த மாலையில் எந்த நேரத்தில் இருந்தாலும், அல்லது இரவு எந்த நிலையில் இருந்தாலும், உங்களுடைய கண்கள் அதிசயங்களை காணும். நான் அதிசயமான தேவன், விவரிக்க முடியாத அதிசயங்களை, ஒப்பிட முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்ய வல்லவர், எல்லைகளை எல்லாம் தகர்த்து அதிசயங்களை செய்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். ஒருவருடைய துணை ஒத்தாசை இல்லாமல் நமக்கு ஒருவரை நின்று பெரிய காரியங்களை செய்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய கரங்கரை தேவனுக்கு நேராக நீட்டி அவரை நீங்கள் நன்றி சொல்லுங்கள். எனக்காக பெரிய காரியங்களை செய்வீர், எனக்காக பெரிய காரியங்களை செய்கிறதுனாலே நான் மகிழ்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன் என்று நாங்கள் சொல்லலாமே. அல்லேலூயா. தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். என்னை காண்பித்த ஒரு முக்கியமான வார்த்தை எரேமியா 32:17 கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புய பலத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தம்முடைய அதிசயத்தை எப்படி காண வைக்கிறார் என்றால், அதிசயமானவைகளை தேவன் உண்டாக்குகிறார். அங்கே திறந்து அதிசயமானவைகளை உண்டாக்குற அதே அற்புதங்களை அவர் பலத்தினாலும் நீட்டப்பட்ட கரங்களினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அதே கரங்கினாலேயும் அங்கே எங்களுக்கு செய்கிறார். அதனாலே அவருடைய நாம அதிசயம் என்பது ஏதோ ஒரு வார்த்தை அல்ல, ஏதோ ஒரு அனுபவம் அல்ல, ஒரு உணர்ச்சி அல்ல, கிரி அல்ல. அவர் அதிசயமான தேவன். நாங்கள் அவரை நன்றி சொல்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களுக்கு இந்த வார்த்தைகளை தந்ததினாலே அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஒரு தடவையை நாங்கள் ஜெபத்திலே நாங்கள் தரித்திருப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோக தகப்பனே, நீர் எங்களை நேசித்து எங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன். இந்த வேளையிலே ஆண்டவரே, இதிலே கலந்து கொண்டிருக்கிறதான உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இருக்கிற அல்லது 5 கண்டங்களுக்கு மேலாக இருக்கிற இவ்வளவு பெரிதான இந்த உலகத்திலே உம்முடைய வசனத்தை நம்பி, உம்முடைய வார்த்தையை நம்பி ஆண்டவரே, உமக்காக இந்த தொண்டு செய்கிற இந்த சங்கமம் ரேடியோ ஸ்தாபனத்துக்கும் நன்றி சொல்லி, அவர்களே அங்கே உதவியாக இருக்கிறவர்களையும் அதை நடத்துகிறதான லெஸ்லி போன்ற ஐயாவையும் நீர் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், அங்கே பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இது தொடர்ந்து இன்னும் மேலும் கட்டும். இங்கே இதிலே வருகிறவர்கள் வாஞ்சியோடு வரட்டும், வார்த்தைகளை அறிந்து கொள்ளட்டும், வேத வசனத்திலே உறுதியாக தரித்திருக்கவும், அதிலே அவர்கள் உண்மையே நம்பியிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளவும் நீரே கிருபை செய். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். 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 தேங்க்யூ பாஸ்டர். அழகாக இதனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீங்க. கர்த்தர் அதிசயம் செய்கிறவர், யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை என்று வேத வாக்கியத்தை அழகாக வெளிப்படுத்தினீங்க, வெளியில கொண்டு வந்து காட்டினீங்க. அந்த வார்த்தையின்படி தேவன் அதிசயம் செய்கிறவராயிருக்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று அழகாக வெளிப்படுத்தினீங்க. தேங்க்யூ பாஸ்டர். இன்னும் அதிகமாய் தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. ஆமேன். நாங்கள் நிகழ்ச்சியின் முடிவுக்குள்ள வந்திருக்கிறோம். தேவன்
எங்களுடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு காரியங்களை இந்த சங்கமம் வானொலியில கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மத்தியிலும் தேவன் செய்த அதிசயங்களை நீங்க இந்த இடத்துல சாட்சியாக பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றா ஐயா அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டாவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பிரதர் மகேந்திரன் அவர்களையும் தொடர்பு கொண்டு உங்களோட சாட்சிகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு இந்த வானொலியில தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேணுமாயிருந்தால் உங்களுடைய பெயர்களை அந்த இடத்துல அவர்களுக்கு அறிவித்து அவர்கள் மூலமாக அவர்களுடைய வழிநடத்தலின்படி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம். நன்றி. நன்றி சிஸ்டர் மேகலா வாஸ். இன்றைய நாள் இந்த வார்த்தைகளின் வெளிச்சம் மிக ஆசீர்வாதமாக பரிசுத்த ஆவியான உதவியோடு நடத்தினீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக அமைந்தது. கலந்து கொண்ட பிள்ளைகள், துதித்த பிள்ளைகள், ஆராதித்த பிள்ளைகள், பாடல் பாடிய பிள்ளைகளை தேவன் பார்க்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைய நாளில் 3 செய்தி, மிஸ்டர் ரூபி, பாஸ்டர் குமரன், பாஸ்டர் நாய்ஸ், இந்த 3 செய்திகளிலே அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த ஊழியக்காரர்கள் செய்து கொடுக்கும் பொழுது, கவனமாக உற்றி நோக்கும் பொழுது, ஆழ்மான சத்தியத்தை கண்டு நாங்கள் கூட வார்த்தையில் வேறு ஒன்று கனிவெடுக்கும் பிள்ளைகளாக மாறலாம். எனவே இந்த வார்த்தை கொடுத்த ஒவ்வொரு ஊழியர்காரர்களும் நன்றி சொல்கிறேன். அது மட்டுமில்லை, இந்த வார்த்தை விஜயத்தை எங்களுக்கு தந்த சங்கம வானொலி நிலையத்தின் ரீட்டா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் நாளை தினத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். இப்பொழுது நான் எல்லோரும் சேர்ந்து ஆத்மாவே சொல்லுவோம். எல்லோரும் மைக் ஓன் பண்ணுங்க. மைக்கை எல்லோரும் ஓன் பண்ணுங்க. ரஜினி மைக் ஓன் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, எல்லோரும் ஆத்மாவே சொல்லுவோமா? ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Praise Lord, bless you, brother. ஆமென். இதுவரை நேரம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்த பாஸ்டர் நாயில்ஸ் பேசுற கேக்குதா? ஆமென். இதுவரை நேரமும் செய்தி எடுத்து வந்த பாஸ்டர் நாயில்ஸ் அவர்களையும் இதுவரை நேரம் இணைந்து சகோதரன் மகேந்திரன் ஐயா உங்களோட மைக்கில் என்ன பாஸ்டர் நாயில்ஸ் அவர்கள் எல்லாருக்கும் கேக்குது ஐயா, எல்லாருக்கும் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் வழி நடத்திய சகோதரி மகளா வாஸ் கொழும்பு இலங்கையிலிருந்தும் அதே வேளையிலே கோஹோஸ்டாக இணைந்து வழி நடத்திய சகோதரன் மகேந்திரன் ஐயா அவர்களை ஐயா நீங்கள் பாஸ்டர் நாயில்ஸ் அவர்களையும் அதே வேளையில் இணைந்து வழிநடத்திய ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் விட விரும்புகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.